பிக் பாஸில் வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு பரபரப்பு எப்பயுமே தொத்திக்கிட்டு இருக்கோம். எப்படா ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புமே இருந்துகிட்ருக்கோம். போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, பிரஜன், சாண்ட்ரா இவங்க 2 பேத்தையுமே வச்சு விஜய் சேதுபதி செஞ்சு விட்டார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, பிரஜனை வச்சு செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. 2 பேருமே நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறத சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டார். நண்பன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியே தான். இது வந்து கேம் ஷோ. இந்த கேம் ஷோக்குள்ளே நீயும் வேலைக்கு வந்திருக்க, நானும் வேலை செய்ய வந்திருக்கிறேன். நான் வந்து நீ தப்பு பண்ணேன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் விஜய் சேதுபதி சொல்லி தான் அனுப்பிச்சார். அது முதல் வாரத்திலே வந்து மாட்டிக்குவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா, பிரஜன்லாம் வந்து 3 வாரம் அக்ரிமெண்ட்டில் தான் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 வாரம் அக்ரிமெண்ட் முடித்த பிறகு பிரஜன் போயிடுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, சாண்ட்ரா தான் டைட்டில் அடிப்பாங்க. சாண்ட்ரா வந்து பிரஜன் வெளியேறின பிறகு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு சவாலாக எடுத்து பிரஜனை வந்து பழி வாங்கினவங்கள எல்லாத்தையும் மேலேயும் ஒரு இது பண்ணணும், ஒரு காட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து இந்த கேமை வந்து நடத்துவாங்க. கடைசியில் சாண்ட்ரா தான் வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்க. எப்படி அர்ஜுனா டைட்டில் வின்னர் ஆனாங்களோ அதே போல் சாண்ட்ரா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் வீட்டு தலை அப்படின்னா எஃப்ஜே தான். தொடர்ந்து 2வது வாரமாக இருக்கிறாரு. 2வது வாரம் அவருக்கான ஒரு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் பெருசாக வந்து ஒன்றுமே இல்லை. எஃப்ஜேட்ட ஒன்றுமே பண்ண முடியல. எஃப்ஜே அதை ஒத்துக்கிட்டாப்புல. நான் வந்து எனக்கு கொடுத்தது வந்து அசிஸ்டன்ட் வார்டனு இந்த மாதிரி வேலை தான். என்னால் ஒன்றுமே ஸ்கோர் பண்ண முடியல. நீங்கள் தான் ஸ்கோர் பண்ணீங்க, எல்லாமே தெரியுது, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் வீட்டு தலையாக கூட அவரால் ஒன்றும் ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வயிற்றுச்சல் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா, முதல் ப்ரோமோலே பார்த்திங்கன்னா, இதை வந்து எஃப்ஜே வந்து பயங்கரமாக வந்து கண்டித்து தான் விஜய் சேதுபதி பேசினார். அதே போல் பார்த்திங்கன்னா, 2வது ப்ரோமோவில் வந்து பார்வதி கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது உதவிக்கு கை வலிக்குது அப்படிங்கும்போது என்னால் அந்த சமையல் கட்டில் வேலை பார்க்க முடியல, யாராவது உதவிக்குன்னு ஒருத்தவங்களை யாராவது அனுப்பிச்சி வை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எஃப்ஜே வந்து அதை சமாளிக்கிறார். இல்லை நம்ம 2 பேரும் தான் செய்யணும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டாஸ்கில் வந்து வசந்தி மற்றும் தர்மலிங்கம்ங்கிறது இவர் தான், நம்ம பார்வா. அப்புறமா என்ன செஞ்சாங்க, இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை போட்டு விட்டு, ஸ்கூல் டு 2 ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதி விட்டு, அதில் வேறு பார்வதி வந்து ரொம்ப ஓவர் சீனை போட்டேம்மா, நீ வசந்தி டீச்சர் தானே, உனக்கும் தர்மலிங்கத்துக்கும் கனெக்ஷன் சொல்லி ஸ்டூடெண்ட் எழுதுகிறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இதை வந்து ஏன் நீ பெருசாக பண்ணி உன் இண்டிவிஜுவல் கேரக்டரை வந்து எடுத்துக்கிற, நீ இண்டிவிஜுவலாக வர்ற, நீ பார்வதியாக வர்ற, நீ பார்வதியாக வரக்கூடாது, ஏன் நீ இப்படி வர்ற, நீ உன் கேரக்டர் பார்வதி கேரக்டரே கிடையாது, நீ வசந்தி தானே, வார்டன் தானே, நீ ஏன் இப்படி வர்ற அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சில இதில் கேட்குறாரு. அதை தான் வந்து விஜய் சேதுபதி என்னை கேட்டிருக்காரு. ஏன்பா நீ வந்து பாரு வந்து அடிக்கடி வந்து நீ வந்து நிஜ கேரக்டரில் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஆனால் நீ வந்து அதுக்காக என்ன செஞ்ச, கை வலிக்குதுன்னு சொல்லிச்சு, அதுக்கு ஒரு ஆள் வேணும், வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிச்சு, நீ வந்து அசிஸ்டன்ட் வார்டனாக இருந்துக்க, ஆனால் வந்து நீ வீட்டு தலை வேறு, நீ தலையாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கணும்ல, எப்போ நீ வந்து ஏன் எடுக்கலை, பார்வதி கேட்கும்போது ஒரு ஆளுக்கு இது பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நீ ஒரு இது பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இல்லை சார், அவங்க பாரு வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து நிஜ கேரக்டரில் எப்போ இருக்கிறாங்க, வசந்தி கேரக்டரில் எப்போ இருக்காங்க, பார்வதியாக எப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது, தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது, அவங்க பேசுகிறத வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை பார்வதி வந்து உண்மையிலே வந்து கையில் அடிபட்டிருக்கு, என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொன்னபோது நீ வந்து ஒரு இதை போட்டியாளராக கூட நீ எடுக்க வேணாம், குரூப் தலை அப்படிங்கும்போது அந்த குடும்ப தலைங்கிற முறையில் நீ ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணுமா வேணாமா, ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வைக்கிறாரு. நானே வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் சார், எப்போ தான் பார்வதி இருக்குது, எப்போ தான் வந்து வசந்தி டீச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னோன்னே வந்து எஃப்ஜே சொல்கிறது எல்லாமே முழுக்க உண்மையா அப்படிங்கிறது சாண்ட்ராட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராட்ட வந்து விஜய் சேதுபதி, சாண்ட்ரா எஃப்ஜே உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா சாண்ட்ராவுக்கு வந்து கடந்த வாரம் பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து பண்ண ஒரு விஷயம், பிரஜனை வந்து அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப அமகலம் பண்ணிட்டார் எஃப்ஜே. அதனால பார்த்திங்கன்னா சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க சாண்ட்ரா வந்து இப்படி விஜய் சேதுபதியை நேரடியாக உங்கள்கிட்ட எஃப்ஜே என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாங்க. என்ன சொன்னார் எஃப்ஜே, என்ன சொன்னாருங்கிறத சொல்லிட்டாங்க. பார்வதிக்கு லேசாக தான் அடிபட்டிருக்கு, நடிக்கிறா, ரொம்ப ஓவராக நடிக்கிறா, அதனால தான் அவளை ஃபுல்லாக சமைக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாண்டாட்டை வந்து எஃப்ஜே சொன்னதை சொல்லிடுறாங்க.
இது வந்து பார்வதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா நம்ம கூடயே இருந்து ஒர்க் பண்ணுறான், நம்ம கூடயே இருக்கிறான், இவன் போய் சாண்ட்ராட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறானே, இது நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த புறமோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, என்னடா அப்படிங்கிற மாதிரி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டாஸ்கில் வந்து வசந்தி டீச்சருக்கும் தர்மலிங்கத்துக்கும் கனெக்ஷன் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அப்படி இதெல்லாம் ஸ்கூலில் நடக்கிற ஒரு விஷயந்தான். பார்வதி எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கேனையாவது வந்து எமோஷ்னலாக வந்து அடுத்தவங்களை வந்து ட்ரிக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வேலையே. எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை பிடிக்கும், அந்த பாயிண்ட் மூலமாக வந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியாது, அதுக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது, பார்க்குற நமக்கும் புரியாது. ஆனால் வந்து அது வந்து ப்ரோமோவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது ப்ரோமோவில் வரணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்றை வந்து ஆரம்பித்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து அதோட வில்லத்தனம் அது வந்து ரொம்ப கடந்த வாரம் வரைக்கும் இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட கேம் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு எரிச்சல் மூட்டுற அளவுக்கு கேம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் காமாக விளாண்டாங்க. அப்படிங்கிறனால பார்வதிக்கு வந்து பார்வையாளர்கள் மத்தியில் கொஞ்சம் ஆதரவு அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பாருக்கு ஆதரவாக தான் விஜய் சேதுபதியும் பேசுகிறாரு, எஃப்ஜே வச்சு கிளிக்கிறாரு. இந்த வாரம் எஃப்ஜேவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறவங்கள யார் வெளியேற போகிறா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கனி வந்து இந்த வாரம் கண்டிப்பாக வெளியேறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. கனி வெளியேறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த ஷோவை எப்படி பார்க்குறீங்க, இந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.